ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக, அதாவது நீங்கள் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். இதுக்கு படிப்பு தேவை கிடையாது. இதுக்கு நம்ம பேச்சு திறமை இருந்தால் போதும். நான் ஏன் பேச்சு திறமை இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அது பின்னாடி உங்களுக்கு புரியும். ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்ன லெவலில் தான் ஆரம்பிக்க முடியும். எடுத்ததுமே நீங்கள் பெருசாக பண்ண முடியாது. சின்ன சின்ன லெவலில், ஏன்னா நம்ம அதை தான் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை காமிச்சு தான் நம்ம பெரிய ஆர்டர்ஸ் பிடிக்க முடியும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கே அதாவது கேட்ரிங், பார்லர், அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே நீங்களே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இதை பண்ணக்கூடிய ஆட்களை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா போதும். அவங்கக்கிட்ட ஒரு தொகையை நீங்கள் பேசிக்கணும். அதாவது கஸ்டமருக்கு கம்மி ப்ரைஸ்லேயும் பண்ணித்தரணும், பெஸ்ட்டாகவும் பண்ணித்தரணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்களை பிடிச்சி அவங்கக்கிட்ட இவ்வளோ கமிஷன்னு பேசி நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு தொகையை வாங்கி நம்ம மற்ற ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன், பலூன் டெக்கரேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு கேட்ரிங், அப்புறம் கார்டு, அதாவது வெட்டிங் கார்டு, எந்த கார்டாக இருந்தாலும் சரி, கார்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணித்தரணும். நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல, பார்லர், இதெல்லாமே நீட்டாக பண்ணித்தரணும். அதாவது ரேட் கம்மியாக பண்ணணுன்றதுக்காக நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிடாமல் நீட்டாக பண்ணித்தரணும். அப்படி ஒரு மெம்பர்ஸை நம்ம பிடிச்சிக்கணும். அவங்ககிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது நான் அவங்கள கூப்பிடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லணும். பேசிக்கிட்டு நம்ம மொத்தமாக அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து தொகை வாங்கி இப்படி பிரித்து கொடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு கமிஷன் வரும், அவங்களுக்கும் கமிஷன் வரும். ஓகேங்களா? மண்டப புக்கிங்லேருந்து எல்லாமே நம்மளே நீட்டாக பண்ணித்தரணும். வெல்கம்லேருந்து A to Z எல்லாமே நம்மளே பண்ணணும். ஓகேங்களா? நம்மளே பண்ணணும்னு சொல்கிறது, நமக்குன்னு ஒரு ஆள் குரூப் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பண்ண தெரிஞ்ச ஒரு மெம்பர்ஸை பிடிச்சிக்கணும். தனித்தனியாக தான் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு கோட் ஷூட்லாம், நம்மளோட கோட் ஷூட்டு, நம்ம கம்பெனி பிராண்டு கோட் ஷூட்லாம் போட்டுவிட்டு பண்ண வைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி யாருமே பண்ண முடியாது. எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வெளியாட்கள் தான். இப்போ மாலை கட்டுறாங்க, அந்த மார்க்கெட்லலாம் மாலை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசிக்கணும். நான் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கணும். இப்படி நீங்கள் பேசி வச்சு நீங்கள் பண்ணும்போது அவங்க அந்த ஆர்டர்ஸ் வரும்போது வருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குன்ட்டு கேட்ட தொகையை கொடுத்துட்டோமா மீதி கமிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம போக போக டெவலப்மெண்ட் ஆகும்போது நமக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ரொம்ப நீட்டாகவும், அவங்கக்கிட்ட எல்லாமே அவங்களுக்கே தெரியும் அப்படின்றது கிடையாது. அவங்க இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலர் மெம்பர்ஸை பிடிச்சி இந்த மாதிரி கமிஷன் பேசி இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். இது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அவசியமே கிடையாது. அமௌண்ட் போட்டு நீங்கள் பண்ணணுன்றதும் கிடையாது. கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி அமௌண்ட்டை நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்கணும். அவ்வளோ கஸ்டமர்கிட்ட தான் நம்ம அமௌண்ட்டே வாங்க போகிறோம். வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆட்களுக்கு, அதாவது நமக்கு வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம தொகையை எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான் ஒர்க். இதை நீங்கள் நீட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சு, வீடியோலாம் எடுத்து வச்சு நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு காட்டும்போது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டாகவும் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.